OnePlus Buds Wireless C2 ANC. இதோட ப்ரைஸ் வந்து 2500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் வந்து 1800 இந்த ரேஞ்சில் வாங்கினேன். ஓகே, நம்ம பிரித்து பார்க்கலாம். சேம் OnePlus C2 அந்த மாடலோட சேம் பட்டன் இதுதான் கொடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ANC பட்டன், ANC மோடு ஸ்வாப் பண்ணுறதுக்கான பட்டன் நினைக்கிறேன். ஒரு USB சார்ஜிங் போட்டு இயர்ஃபோன் டிப்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மெட்டாலிக் மெஸ்ஸோடு இருக்குது. 2 மைக் ஒரு பட்ஸில், 1 2 இன்னொரு பட்ஸ்லேயும் 2 மைக் இருக்குது. அப்புறம் பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, ஒரு யூசர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸு, சார்ஜிங் கேபிள், ரெட் கேபிள் கிளிப் கார்டு இதில் இல்லை, இன்சர்ட் பண்ணலை. ஓகே, இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ரியல்மி பட்ஸ் 3 CMF பட்ஸோட எப்படி இருக்குன்ற கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். தேங்க்யூ. லாஸ்ட்டாக OnePlus Buds C2 ANCயோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா இதோட 3 இதோட கம்பேரிசன் பார்க்க போகிறீங்க. என்னென்னா இது OnePlus Buds C2 ANC, இது வந்து ரியல்மி ஒயர்லெஸ் 3, அதாவது இதோட ஒயர்லெஸ் 5ஓட ப்ரிடிசர் மாடல் இது. இது வந்து நத்திங் CMF நெக் பேண்ட் ப்ரோ. ஓகே, இது 3ஓட கம்பேரிசன் பார்க்க போகிறீங்க. இப்போ ரியல்மியோட பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரப்பரி இதுவாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பேக்கப் பட்டன் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸு டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறது, லாங் ஹோல்டு பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் வந்து டிரான்ஸ்பரன்சி மோடு, இது ரெண்டுக்கும் ஸ்விட்ச் ஆகும், டாகிள் ஆகும். இந்த இது வந்து பட்ஸை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். இதில் வந்து ஆன் ஆனோன்னா இங்கே உங்களுக்கான எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ஒரு எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மால் எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். வேறு இந்த ஃப்ளாப் கவர் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 பார்க்க போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 1 இயராக இருக்குது. லான்ச் பண்ணதுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயும் அதே தான், டாகிள் பிட்வீன் டிவைஸ் இருக்குது. ஒரு சென்டர் கண்ட்ரோல் பட்டனு, MFP, இது வந்து ப்ளஸ் மைனஸ் பட்டனு. வேறு வந்து ஒரு USB-C டைப் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் நெக் பேண்டு போத் OnePlus அண்டு Realme
சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக நீட்டாக இருக்குதுங்க. இப்போ நம்ம தலைவன் சிஎம்எஃப் நெக் பேண்ட் வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்க விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்க்ரால் டைப்பில் வந்து ஒரு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காப்புல. இதுவும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அது வந்து அதே தான், அந்த டாகல் ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளது. இதில் வந்து ஒரு 5ன்னு நினைக்கிறேன், 5 6 மைக்கோ ஒரு 6 மைக் இருக்குங்க. டாப்பில் 2, இதில் ஒன்று 5 மைக் இருக்குது, 5 மைக் இருக்குது இதில். இதுலேயும் சரி, OnePlus நெக் பேண்ட் C2லையும் சரி 5 மைக் இருக்குது, இதுலேயும் ஒரு 5 மைக் இருக்குது. ANC வைஸ் பார்த்தோம்னா 3மே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிஎம்எஃப் பட்ஸ் 2ல் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டுட்டு நம்ம ஒரு பைக் ரைடு போகிறோம், அந்த மாதிரி போகிறோம்னா நமக்கு வந்து பிஸ் பிஸ்ன்னு இயரோட நாய்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ரியல்மி பட்ஸ் 2லையும் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த மைக் வெண்ட் இருக்குங்களா, அதை வந்து ஒரு கம்மு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு அந்த இஷ்யூ வரதில்லை. பட் இந்த OnePlus C2ல வந்து இந்த வின் நாய்ஸ் கேன்சலிங் மாதிரி விஷயம் இருக்கும் போல், அது எனக்கு கரெக்டாக தெரியல. பட் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து விண்டு வந்து ரொம்ப ஹிஸ்ஸிங் நாய்ஸ் கொடுக்கல. எனக்கு நார்மல் மோடில் இருக்கும்போது எனக்கு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் கொடுக்கல. பட் இந்த 2 இதுவுமே வந்து ஹிஸ்ஸிங் நாய்ஸ் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு பைக் ட்ராவல் அப்போ. ஓகே, இப்போ நம்ம சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா, இந்த OnePlus Buds C2 ANC வந்து ரொம்ப பஞ்சி பேஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓகே, ஆனால் நம்ம வந்து இந்த கஸ்டம் ஈக்குவலைசேஷன், அந்த ஈக்குவலைசரை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா நல்லா ஃபீல் கொடுக்குது. ப்ளஸ் இதோட அப்ளிகேஷன் வந்து இன்பில்டாகவே OnePlus டிவைசஸில் இருக்குது. அப்படி ஒரு அந்த அப்ளிகேஷனில் சப்போர்ட் இல்லாத டிவைஸ்க்கு வந்து ஹேட் ஆப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது உங்கள் சைட்டில் இருந்து. சேம் வந்து ரியல்மிக்கும் அதே தான். ரியல்மி வந்து என்னென்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து சேம், அதே குவாலிட்டி தான், அதே இதுதான். பட் இதில் வந்து இன்னும் ரொம்ப பேஸ் வந்து எனக்கு ஓவராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இந்த பட்ஸில். ஒரு ஃபிர்ம்வேர் அப்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் ஓகே பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு. நம்ம தலைவன் OnePlus இது சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ இருக்காப்புல, இவர் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. சவுண்ட் குவாலிட்டியில் வெரி வெரி பெட்டருங்க. சொல்லப்போனால் மிட்ஸு ஹைஸ் லோஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு நல்லா தெளிவாக கொடுத்துச்சுங்க. இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஏஎன்சியோட ஹிஸ்ஸிங் நாய்ஸ், இல்லாட்டி நார்மல் மோடில் இருக்கும்போது ஒரு ட்ராவல் பண்ணும்போது இந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வருதுங்க. இதுதாங்க இதில் நான் ஃபேஸ் பண்ண மெயின் ப்ராப்ளம். வேறு மற்றபடி எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம டியூவல் டிவைசஸில் பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எல்லாமே டியூவல் டிவைஸில் கனெக்ட் ஆகிடும். பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக டியூவல் டிவைஸ் கனெக்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப் மூலமாக போயிட்டு டியூவல் டிவைஸ் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இன்னொரு டிவைஸில் இதை ஹைட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு 2 இதுலேயும் சைமல்டேனியஸாக கனெக்ட் ஆகிடும். இதில் வந்து டியூவல் டிவைஸ் பேரிங் டிஃபால்ட்டாகவே இருக்கும், இதுலேயும் டியூவல் டிவைஸ் பேரிங் டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஆப் வைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து சிஎம்எஃப் பேண்டோட ஆப் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அதில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 3 இதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் காட்டுறேன், அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லுவேன்னா, எனக்கு இந்த நெக் பேண்டுக்கு வந்து 5க்கு 4 கொடுக்கலாங்க, இதுவும் 5க்கு 4 கொடுக்கலாம். ஆனால் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ஸ்க்ரால் டைப் வீலு, அப்புறம் அந்த
கிளிக் டு இது ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நெக் பேண்டை பொறுத்தளவு. ஆல்சோ இந்த இதுவுமே வந்து நல்லா ரப்பரைஸ்டு மெட்டீரியலுங்கிறனால ரொம்ப நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா மித்ராவில் வந்து 1650 வாங்கினது, இது 1500 வாங்கினது ரியல்மியில், இது வந்து 1800 வாங்கினது. கம்பேரிங் டு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து இதுதாங்க வே மோர் பெட்டராக இருக்குது. நீங்கள் எதை கன்சிடர் பண்ணலாம். மிந்த்ரா மாதிரி சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ்க்கு வந்து 200 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வரும். அதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸுக்கு வாங்கலாம். இந்த அப்ளிகேஷன் தாங்க நத்திங் சிஎம்எஃப்ங்கிறது தாங்க இந்த சிஎம்எஃப் அப்ளிகேஷனு. இதில் போனோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் நார்மலாக வந்து ஸ்பேஷியல் மோடுங்கிறது ஆஃப் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்பேஷியல் மோடு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் வந்து அது ரொம்ப ஓவராலாம் ஃபீல் ஆகாது. ப்ளஸ் இதில் வந்து ஈக்குவலைசர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலைசரோட இதுவே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டான ஒரு டிசைனு. அதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மோர் பேஸ் இருக்குது, மோர் ட்ரபிள் வாய்ஸ். அப்புறம் கஸ்டம் ஈக்குவலைசர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி செட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இதில். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பட்டன் கண்ட்ரோல் வேறு பண்ணிக்கலாம் இந்த இதில். செட்டிங்ஸ் ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்டன் கண்ட்ரோல்ஸ் வரும். இதில் நீங்கள் பட்டன் கண்ட்ரோல்ஸ் எது என்ன எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ட்ரிபிள் டேப்க்கானது என்ன, ப்ரெசன்ட் ஹோல்டுக்கு என்ன, ப்ரெசன்ட் ஹோல்டு பண்ணும்போது என்னென்ன இதுக்கு மாறணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சிங்கிள் டேப் பண்ணோம்னா என்ன, அதெல்லாம் வந்து நான் கஸ்டமைசபிள். இது ரொட்டேட் பண்ணோம்னா வால்யூம் கண்ட்ரோல் ஓகேன்னா டிஃபால்ட்டாகவே இருக்குது. டபுள் ப்ரெஸ் இந்த ஃபங்க்ஷன் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை டபுள் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்விட்ச் பிட்வீன் டிவைஸ் இதுவாகும். அதே இது வந்து ராங் ப்ரெஸ் பண்ணோம்னா பேரிங் மோடுக்கு என்டர் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரியல்மி பட்ஸோட ரியல்மி லிங்க் ஆப் இருக்குது. இது ரியல்மி டிவைஸில் டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் பட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பேரிங்கோட நோட்டிஃபிகேஷன் மேலே காட்டும். ஓகே, இதில் வந்து ஆப் இன்டர்ஃபேஸ்னு பார்த்தோம்னா ஒரு வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான எஃபெக்ட் தான் இருக்கும். ரொம்ப வந்து ஓவன்லாம் சொல்ல முடியாது. இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அண்டு ஆஃப் அது இது இருக்குது. அப்புறம் அந்த ஸ்விட்சிங் பண்ணுறோம்ல, அதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து என்னென்ன டாகல் பண்ண முடியுமோ அதோட இது. ஈக்குவலைசரில் வந்து நம்ம ஒரிஜினல் சவுண்டில் வச்சிங்கன்னா அவங்க வந்து சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த டீப் பேஸு, இந்த பியூர் பேஸ் இது ரெண்டும் வச்சிங்கன்னா ரொம்ப அதிர்வு, ரொம்ப பேஸ் வந்து ரொம்ப பஞ்சியாக ஃபீல் ஆகுதுங்க. அதனால் நான் வந்து ஒரு பஞ்சி சவுண்ட் எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரிஜினல் சவுண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிட்ஸ் ஹைஸ் லோஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காது. இது போக நம்மளுக்கு வந்து கஸ்டமைசேஷனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பேஷியல் ஆடியோ அதில் பார்த்த மாதிரியே இதுலேயும் ஒரு ஸ்பேஷியல் ஆடியோங்கிற மோட் இருக்கும். அது ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க, அது அந்த மோடு இருக்குன்றதுக்காக இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 360 டிகிரி சரௌண்டிங் சவுண்டு அந்த மாதிரி கேட்கும், உங்கள் தலையை சுற்றி கேட்குற மாதிரி இருக்கும். பட் வந்து ரொம்ப லவுடாக தான் இருக்கும் அது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். டிவைஸில் வந்து டால்பி அட்மாஸ் இருந்துச்சுன்னா டால்பி அட்மாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாமே இதிலே வந்துடும். டிவைஸோட கண்ட்ரோல் வந்து நம்ம ஈக்குவலைசர் நம்ம ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட சப்போர்ட் ஆகும், இந்த மாதிரி இருக்குது. டியூவல் டிவைஸ் கனெக்ஷன் வந்து சுவிட்ச் எத்தனைதுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கேமிங் மோட் இருக்குது. அப்புறம் வந்து ஃபைன் மை பட்ஸ் அந்த ஃபீச்சர் இருக்குது. வேறு எதுவும் இல்லைங்க. இது வந்து யூசர் இன்ஃபர்மேஷன் மேனுவல். ஓகே, இதுதான் இந்த இதில் உள்ளது. ஃபிர்ம்வேர் அப்டேட்டு ஒரே ஒரு தடவை தாங்க இந்த ஹெட்ஃபோனுக்கு நான் ரிசீவ் பண்ணேன். எப்போனா வாங்கிட்டு ஒரு
1 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆனால் பேட்ரி லைஃப் பார்த்தோம்னா நல்லா இருக்குங்க. அந்த ஹெட்ஃபோனில் நல்லா நிற்கிது. பட் சிஎம்எஃப் பட்ஸில் வந்து பேட்ரி லைஃப் ஆவரேஜ்னு தான் சொல்லலாம். ஒரு தடவை சார்ஜ் பண்ணி ஒரு 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணோம்னா 1 டே ஃபுல்லாக நிற்கும். இது வந்து 1 டேஸ் தாண்டியுமே எனக்கு போகுது. லைக் 1.5 days 1.5 days அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. சார்ஜும் நல்லா நிற்கிது இதில். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது OnePlus பட்ஸோட இன்பில்ட் அப்ளிகேஷன் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் நான் செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணவும் இல்லை. நான் வந்து OnePlus டிவைஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா இயர்பட் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கும். இதில் போனோன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே காட்டும். சேம் ரியல்மியோட யூஐ தான் அப்படியே இதுலேயும் இருக்கும். சேம் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இதில் அப்படி தான் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச மோடு என்னன்னா செர்னேட்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் வாய்ஸ் வந்து வோக்கல்ஸ் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. பேலன்ஸ்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடுங்க. அதுவே வந்து பேலன்ஸ்டே வந்து ரொம்ப பஞ்சியான பேஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது இந்த OnePlus Neckband C2ல ஏஎன்சியில். அதே மாதிரி இதில் நாய்ஸ் கேன்சலேஷன், டிரான்ஸ்பரன்சி மோடு இது எல்லாமே இருக்குது. ஃபைன் மை பட்ஸோட ஆப்ஷன் இருக்குது. ஃபைன் மை பட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருக்கும்போது வரும். அது மாதிரி இந்த ஃபிட் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் டெஸ்ட் ஒரு தடவை கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் இயர் கேனலுக்கு எப்படி அந்த சவுண்டு போயிட்டு வருதுங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பட்ஸை டியூன் பண்ணி வச்சுக்கோ. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். ஆல்சோ டிவைஸோட டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டு இந்த இதிலே இருக்குது. நெக் பேண்ட்லேயே சப்போர்ட் பண்ணும். அவ்வளோதான். இதில் அப்ளிகேஷன்னு பார்த்தோம்னா அவ்வளோதான் இருக்குது. அதே மாதிரி இதில் பேட்ரி லைஃப்பும் நல்லா சஸ்டைனபிளாக நிற்கிதுங்க. 1.5 days அந்த மாதிரி நிற்கிது. ஓவரால் பார்த்தோம்னா இதில் சூப்பராக இருக்குங்க. இதுவும் சூப்பர் தான். பட் எனக்கு கம்பேர் பண்ணும்போது சிஎம்எஃப்பில் தான் எனக்கு வந்து சவுண்ட் சிக்னேச்சர் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இதுலேயும் இந்த ஸ்பேஷியல் ஆடியோ இந்த மாதிரி எஃபெக்ட் இல்லை. இதில் ஸ்பேஷியல் ஆடியோங்கிற எஃபெக்ட் இல்லை. ஓகே, இன்னொன்று இதை பற்றி பேசணும்னா இது 3லேயுமே வந்து ஏஎஸ்சி கோடக் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் எஸ்பி இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏஎஸ்சி கோடக்கு மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.